ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எரிமலை சிறகுகளிலிருந்து உங்கள் தோழி கீதா பேசுகிறேன். இலக்கணத்தில் மிகு சொற்களை குறிப்பதற்கு இந்த நனி, தவ, மிகு, கூர், கழி இது போல் சொற்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுபோல் எனக்கு ஒரு மிகு துன்பம், அப்படி ஒரு துன்பம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவோ வீடியோஸில் எவ்வளவோ எங்கள் அம்மா எனக்கு செஞ்சுருக்காங்க, எவ்வளவோ என்னுடைய கஷ்டங்கள், துரோகங்கள் எல்லாமே என் தாயார் எனக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு தான் தவறு செய்திருந்தாலும் அந்த மனிதனின் மரணம் என்பது ஏற்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பது நான் இன்று புரிந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக நான் எந்த மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எந்த மரணத்துக்காகவும் மகிழ மாட்டேன். அது ஒரு பூனை, நாய் எதாக இருந்தாலும் சரி. இப்போது என்னுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. ஒரு முறை மருத்துவமனை அழைத்து சென்றேன், மறுமுறை அழைத்து சென்றேன். இன்றைக்கி செக்கப்புக்கு போயிட்டு வந்தோம் காலையில். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய கண்கள் கெட்டுடுச்சு, கருவிழி கலங்கிடுச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, ஏஜ்டு இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ். அது சீக்கிரமாக பிரெயினை இன்ஃபெக்ஷன் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 3 months ஆர் 6 months முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப வலிச்சுதுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஏதாவது பெரிய மருத்துவமனை கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கும் முடியல அவங்கள தூக்க, அவங்களாலையும் முடியல, ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, என்னாலையும் சுமக்க முடியல. ஸோ இருக்கட்டும், 82 வயசாவது, வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விற்றுட்டேன். இவ்வளோ நாள் நான் அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பேன், கொத்திக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்க, அம்மாவை இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கெலாம் எனக்கு கோவம் வரும், நம்ம தானே கஷ்டப்பட்டவங்க, இவங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மனிதனின் கடைசி காலம் என்பது இப்போ இதெல்லாம் செஞ்சால் கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இரு அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் இருக்குது. இந்த முழு பூசணிக்காய் சோற்றால் மறைந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய பணக்காரர் ஏதோ ஒரு சின்ன உணவிற்கு ஆசைப்பட்டு இந்த பூசணிக்காய் மேலே ஆசைப்பட்டு பூசணிக்காயை திருடிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பூசணிக்காயை திருடிட்டாருன்னு ஒரு பேர் வந்துருச்சு. அதன் பிறகு யாருன்னு தெரில, பூசணிக்காய் திருடான், அவங்க மாமா பூசணிக்காய் திருடான அவங்க பேரன் பூசணிக்காய் திருடாரன், அந்த ஆள், அந்த வீடு, இப்படி ஒரு பேர் வந்துச்சு. ஒரு 2-3 நாம் செய்யும் சிறு தவறுகள் கூட நமது தலைமுறைகளை பாதிக்கும் என்பதற்கு இந்த ஒரு வழக்காடு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வழக்கு. சரிங்களா? அதாவது வழக்கு என்றால் சொல்லாடல், ஒரு பழமொழி. அதுபோல் அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அவங்க பேரன் அதுக்கப்புறம் 4-5 தலைமுறை ஆகிடுச்சு. பேரன் இப்படி ஒரு பேர் வந்துருச்சே, இதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் பண்ணி ஒரு சில பேர்கிட்ட கலக்கும்போது, உனக்கு புரிந்தால் 10 பேருக்கு டெய்லி சோறு போடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துறவி சொன்னார். அப்போ அந்த பையன் அது மாதிரி டெய்லியும் போடும்பொழுது இப்போ ஒரு பேர் வந்தது. டெய்லி சோறு போடுறாங்கல்ல ஒரு வீடு, அந்த வீடு டெய்லி ஒருத்தர் சோறு போடுவார், அவர் பையன் டெய்லி ஒருத்தர் சோறு போடுவார்ல, அவங்க பேரன், அந்த ஒரு பேர் வந்துடுச்சு. அப்போ அந்த பூசணிக்காய் திருடங்கிற பேர் இந்த சோத்தால் மறந்துடுச்சு. பூசணிக்காய் சோத்தால் மறைந்த கதை இதான். முழு பூசணிக்காயை சோத்தால் மறைக்கிறது அப்படிங்கிறது இந்த கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அம்மா செஞ்ச எல்லாமே மறந்து எங்கள் அம்மாவுக்காக வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எவ்வளோ பேர்கிட்ட நான் எவ்வளவோ எங்கள் அம்மாவை பற்றி சொல்லியிருக்கேன், திட்டியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மனசு என்ன, இன்றைக்கி நம்ம ஆனால் நான் எவ்வளவோ எங்கள் அம்மாவை செஞ்சுருந்தாலும் இந்த 20 ஆண்டு காலத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு என் தாயாரை நான் பராமரிச்சிருக்கிறேன். அவங்க இழப்பு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்வேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 நாளாக நான் ஃபோன் எதுவும் தொடலை, வீடியோஸ் போடலை. சரி, இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.